அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி 23,800 டு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நம்மளுடைய ஸ்டார் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் நிஃப்டி 27,000 புள்ளியை தான் தொடப்போகுது, அது கூடிய விரைவிலேயே நடக்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒஸ்ட் கேஸில் ஒரு வருஷத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டு அதுக்கு நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடையை தான் இந்த வீடியோ பதிவில் விளக்க போகிறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா 27,000ங்கிற புள்ளியை இந்த வருஷத்துலேயே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தொடலை அப்படின்னா அடுத்த வாய்ப்பு எப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே போல் நான் அப்படி நினச்சதுக்கான காரணத்தையும் விளக்குறேன். இந்த சார்ட்டு 2004லேருந்து 2025 வரைக்கும் உள்ள சார்ட்டு. அந்த கருப்பு கலர் கோடு பிளாக் கலர் லைனு இபிஎஸ்ஸு, இந்த பிங்க் கலர் லைன் நிஃப்டியினுடைய புள்ளிகளினுடைய மதிப்பை சொல்லுகின்ற லைனு, சரிங்களா? இந்த பிங்க் கலர் லைனு நம்ம இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் பிபை ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். இந்த இபிஎஸ் ஆனது இந்த 2004லேருந்து 2025 வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. பாருங்கள், பெரும்பாலும் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. குறைஞ்சா கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் மேலே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஏறி இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பள்ளம் இருக்குது. பாருங்கள், எந்த இடத்துல பள்ளம் இருக்குது? 2020 வருஷம், அந்த வருஷத்துக்கிட்ட ஒரு பள்ளம் இருக்குது. அதுதான் கொரோனா டைமில் நம்ம யாரையுமே பிஸ்னஸ் பண்ண விடலை, சரிங்களா? அது ஒரு எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் இபிஎஸ் பயங்கரமாக கீழே இறங்கியிருக்கு. மற்றபடி இபிஎஸ் இறங்குனா கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஏற தான் செஞ்சுருக்கு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமாக ஏறி இருக்கு. பாருங்கள், 2020 அந்த பள்ளம் ஃபார்ம் ஆச்சுல்ல, அந்த பள்ளத்துக்கு அப்புறம் சடனாக இபிஎஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நிஃப்டியும் பயங்கரமாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? மேலே ஏறின இபிஎஸ் குறைஞ்சிச்சா? குறையலை. 2022லேருந்து 2024 வரைக்குமே ஒரு மாதிரி அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு இபிஎஸ் ஒரே ரேஞ்சில், சரிங்களா? அந்த டைமில் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு? நிஃப்டி கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இபிஎஸ் மறுபடியும் 2023 எண்டு 24 அந்த டைமில் மறுபடியும் இபிஎஸ் அந்த பிளாக் கலர் லைன் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் நிஃப்டியும் அது ஏறினதுனால தொடர்ந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா 2022ல் ஏற்பட்ட அதே பேட்டர்ன் தான் இப்போ ரிப்பீட் ஆகுது. பாருங்கள், இபிஎஸ் ஃப்ளாட்டாக இருக்க போகுது. அதுதான் கன்சாலிடேஷன் ஜோனு. அப்போ அந்த 2022ல் நடந்த அதே பேட்டர்ன் மேலே ஏறிட்டு திருப்பி கீழே மறுபடியும் லைட்டாக மேலே ஏறிட்டு கீழே திருப்பி மேலே ஏறுது. பாருங்கள், நிஃப்டி கன்சாலிடேஷன், சரிங்களா? அதே கன்சாலிடேஷன் பேட்டர்னை தான் நான் இப்போ பார்க்குறேன். அந்த பேட்டர்ன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2022 அந்த டைமில் ஒரு பாட்டம் தொட்டிருக்கு, பார்த்தீங்களா? தொட்டுட்டு மேலே போயிருக்குல்ல, அதே பேட்டர்ன் தான் இப்போது மேலே போயிட்டு கீழே தொட்டது 22,000ங்கிற பாட்டம். 22,000லேருந்து இப்போ மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து 2022ல் அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பீக்கை கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேலே போயிருக்கு, சரிங்களா? அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய இப்போ இருக்கிற கரண்ட் பீக்கு 26,500. அந்த பீக்கை மறுபடியும் தொட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே போகுது. அப்படிங்கிறதுனால தான் 27,000 அப்படிங்கிற புள்ளியை நான் சொல்கிறேன். அது இந்த வருஷத்துக்குள்ளேயே நடக்கலாம் அல்லது அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளே நடக்கலாம். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியினுடைய இபிஎஸ் ஃப்ளாட்டாக இருந்தாலோ அதுக்கு கீழே கொஞ்சம் குறைஞ்சாலோ நிஃப்டி அப்படியே ஃப்ளாட்டாக அல்லது கொஞ்சம் குறையும். ஒருவேளை மார்க்கெட் சென்டிமெண்ட் மாறுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற 22 பிபை ரேஷியோ அப்படிங்கிறது 16க்கு வரலாம் ஒஸ்ட் கேஸில். அப்போ 16, 14 அந்த மாதிரி வரும்பொழுது இதே இபிஎஸ்க்கு நிஃப்டி குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எனக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக தெரியுது. நிஃப்டி இதே லெவலில் கன்சாலிடேட் ஆகி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம
நம்ம சேனல் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான சேனல். இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனம் தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக நான் உங்ககிட்ட சொன்னேன். காரணம் வந்து என்னென்னா, மேக்ரோ எக்கானமிக் இண்டிகேட்டர் நம்மளுடைய ஜிடிபி வந்து 6.5%, ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க, க்ரூட் ஆயில் ஸ்டேபிளாக இருக்குது, மான்சூன் வந்து ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்குது, மக்கள் கையில் டேக்ஸ் கட்டுனால காசு உள்ளே புழங்க போகுது, யூஎஸ் கூட நமக்கு இருக்கிற அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ எக்கானமிக் ஃபேக்டர் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான் வந்து நெகட்டிவாக இருக்குது. அது வந்து கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ், நம்ம கம்பெனிகள் கொடுக்குற அந்த ரிசல்ட்டு, ப்ராஃபிட் க்ரோத்து அது ரொம்ப ரொம்ப மிக்சடாக இருந்துச்சு இந்த காலாண்டில். இப்போ வரப்போகிற காலாண்டில் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒருவேளை மார்க்கெட் உடஞ்சாலோ கீழே போனாலோ அது எல்லாமே வாய்ப்பு தான் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஆனால் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டிங்க்டை நான் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, 22 பிங்கிறது எக்ஸ்பென்சிவ் தான். அந்த எக்ஸ்பென்சிவான பியை எப்படி குறைக்கும் அப்படின்னா, டைம் கன்சாலிடேஷன் மூலமாக வந்து குறைச்சிரும் நிஃப்டி. ஒரு காலகட்டத்தில் நிஃப்டி நல்லா பண்ணும், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மேலே போகாது, தரமான ஸ்டாக்ஸாக இருந்திருந்தா சரிங்களா. அல்லது தீமேட்டிக் ஃபண்டெல்லாம், தீமேட்டிக் ETF எல்லாம் நல்லா பண்ணும், நிஃப்டி இண்டெக்ஸும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் மேலே போகாது. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு வந்து சூப்பராக பண்ணும், நிஃப்டி இண்டெக்ஸும் தீமேட்டிக் ETFும் வந்து நல்லா பண்ணாது. ஸோ இந்த மாதிரி செக்டர் ரொட்டேஷன் தரமான கம்பெனிகளுக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு காலகட்டம் நிகழும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோட்டக்கு, ஏஷியன் பெயிண்ட்டு, HDFC பேங்க்கு, HUL இவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்மே பண்ணலை பல வருஷங்களாக. அவங்க வந்து திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு காலகட்டம் வரும். அதே சமயம் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து பாருங்கள், கடந்த 4-5 வருஷமாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு பீரியட். ஸோ அதனால் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு எங்கே வேல்யூ இருக்குதோ அங்கே மட்டும் இருங்க. இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் பிரகாரம் நீங்கள் வந்து பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மொமெண்டம் இன்வெஸ்டிங், எல்லாரும் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேலேயே ஏற்றி வச்சுருப்பாங்க. மார்க்கெட் கேன் ரிமைன் இர்ரேஷனல் ஃபார் அ லாங்கர் டைம். அந்த பீரியடில் போயிட்டு நம்ம ஸ்மால் கேப்பில் வந்து குயிக்காக லாபம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம், அந்த மாதிரி ஆட்டிடியூடில் உள்ளே போனீங்கன்னா சடால உடஞ்சிருங்க, தடால உடஞ்சிரும். அப்போ வந்து நஷ்டம் வந்து நமக்கு நிறையா வரும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து நிஃப்டி 27,000 புள்ளிகளை வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து தொடும், இல்லாட்டி வந்து அடுத்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக தொற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். போல்டாக ஷேர் பண்ணுறேன். நடக்குதா நடக்கலையான்னு பார்த்துருவோம். நன்றி.